அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் துக்ககரமான இந்த வேளையில் நிந்தவூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியில் இடம்பெற்ற அந்த மாணவர்களுடைய அந்த விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் காலநிலை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுடைய நிர்வாகமும் அதிபர் அடங்கலான குழுவினரும் ஆலோசித்ததற்கு அமைய இந்த பிராந்தியத்தில் அனர்த்தம் ஒன்று நிகழ்கின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு இடம் நிந்தவூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரி அமையப்பெற்றுள்ள கட்டட அமைப்பு என்ற வகையில் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அங்கு வைத்து பராமரிப்பதென முடிவு செய்திருந்தோம். இருந்தாலும் நேற்றுக்கு முதல் நாள் இரவு பெய்த பலத்த காற்றுடனான கடும் மழை காரணமாக எங்களுடைய காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி, அதேபோன்று வகுப்பறைகள், தொழுகை அறை இவைகள் அனைத்தும் முற்றாக மழை நீரினால் துவண்டு பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய 2 மாணவர்கள் அதனால் விபத்தை அங்கு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. அதேபோன்று ஒரு ஆலிம் கூட அங்கு பாரிய ஒரு விழுந்து விபத்துக்குள்ளானார். இவ்வாறான ஒரு நிலையில் எங்களுடைய மலசல குடிகள் கூட நிரம்பி பயன்படுத்த முடியாத அடிப்படை வசதிகளை கூட அங்கே மாணவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டதனால மீண்டும் நாங்கள் எங்களுடைய காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய ஆளுநர் சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் இஸ்மத் ஷர்கி அவர்களிடம் அனுமதியை பெற்று மஷூராவின் அடிப்படையில் கல்லூரிக்கு மாணவர்களை பாதுகாக்கின்ற வகையில் கல்லூரிக்கு அவசரமாக விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் கையளிக்க வேண்டும் என்பதற்காக பல படிமுறைகளை கையாண்டோம். முதலில் நிந்தவூரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம் காலையில். அதேபோன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள், அதேபோன்று பயணம் செய்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம், வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் 3 ஒஸ்தாதுமார்களையும் அதேபோன்று எங்களுடைய பணியாளர்கள் 2 சேர்த்து மொத்தமாக 6 பேர் நாங்கள் அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, அதே போன்று ஒலுவில், இறக்காமம், சம்மாந்துறை, மத்திய முகாம், நப்பட்டிமுனை, கல்முனை, சாய்ந்தமருது போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அறிவுறுத்தியதுடன் நேரடியாகவும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெரும்பாலான பெற்றோர்களிடம் நாங்கள் அந்த விடயத்தை எத்தி வைத்து விட்டோம். ஓரிரு பெற்றோர்களுக்கு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் பதிலளிக்க தவறி இருக்கலாமே தவிர நாங்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் பெற்றோர்களுடைய அனுமதி சம்மதத்துடன் நாங்கள் மாணவர்களை ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கின்ற அக்கரைப்பத்து முதல் இறக்காமம், அதேபோன்று சமாந்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை மேற்கொள்கின்ற போது காரைதீவு சந்தையிலிருந்து சமாந்துறைக்கு போகின்ற மாணவர்களை அதாவது போலீசார், இராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் இழுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி சமாந்துறை பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம். அனுப்புகின்றதுக்கு முதல் கூட நாங்கள் காரதீவு சந்தியை அடைந்த போது எங்களுடைய அதிபர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம், மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட போகின்றார்கள், ஆகவே நீங்கள் எங்கே அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம், நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள், நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு இணங்க எங்களுடைய அதிபர் அவர்களால் 13 மாணவர்கள், பஸ்ஸில் இருந்த 13 மாணவர்கள், சமாந்துறை சேர்ந்த மாணவர்கள் இறக்கி அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியல் ஏற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால
கவிழ்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக 7 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். மிகுதி 6 மாணவர்களும் காணாமல் போன நிலையில் நேற்று மாலை முதல் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு அதற்காக எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று மாளிகைக்காட்டை சேர்ந்த இளைஞர்கள் காரதீவை சேர்ந்த இளைஞர் அமைப்புகள் இவர்கள் இப்படி பலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுடைய உதவியுடன் போலீசார் இராணுவத்தினருடைய ஒத்துழைப்போடு நாங்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்ட போதும் 4 மாணவர்களுடைய ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்படாத நிலையில் உள்ளது. இந்த துக்ககரமான நிலைமையில் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தாலா நல்லருள் பாலிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலும் சாந்தியும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு வீணான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக விமர்சனங்களை தவிர்த்து உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதிபர் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எமது நிந்தூர் காஷிஃபுல் உலூம் அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்த வெள்ளம் இந்த காற்றின் மூலம் காற்று அனர்த்தத்தை பயத்தில் கொண்டு லீவு கொடுக்கப்பட்ட முறையை எங்களுடைய மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மதரசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம். அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள். நாங்கள் இந்த ஊரிலிருந்து நாங்கள் பஸ்ஸிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஊரிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுகளிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் மதரசாவிலிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தோம். காரதீவில் வருகின்ற பொழுது பஸ் சாரதியினுடைய ஒரு வேண்டுகோள், அவரிடத்தில் உள்ளவர்களுடைய ஒரு வேண்டுகோள், பஸ் போக முடியாது. சாதாரணமாக மிஷின்களிலே அங்கிருந்து சம்மாந்துறையிலிருந்து காரதீவு பிரதேசத்துக்கும் காரதீவிலிருந்து சம்மாந்துறை பிரதேசத்துக்கும் 2 மிஷின்களால் ஆக்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதை கண்ணூடாக கண்டுவிட்டு அல்லாஹனுடைய இந்த கதிர் அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதை ஈமான் கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள். எனவே நாங்களும் அதை அறியல. நாங்களும் என்ன செய்தோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது. எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் 1 வருடம் 2 வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளைப் போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் மிதந்து செல்கின்ற பொழுது சிலர்கள் அந்த எண்ணிக்கை சிலர்கள் 10, 11 என்று சொல்லுகிறார்கள். கடைசியாக நாங்கள் 13 என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். பதட்டத்திலே ஒவ்வொருவரும் 10, 11 என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். 7 பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் அவடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். 6 பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து 4 பிள்ளைகள் சரளமாக
ஜனாசாவாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் இடத்தில் 2 நேவி ஆர்மி போர்சஸ்மாருடைய 2 வண்டிகள் நின்றது. நானே போய் சென்று என்னால் ஏழுமா, எனக்கு சிங்களம் தெரியாது. அவர்கிட்ட நின்றவர்கள் நான் சொல்லுவதை எல்லாம் அவர்கிட்ட சொன்னார்கள். அவர்கள் அதுக்குரிய எந்த ஒரு பதிலையும் தரல. அந்த நேரம் நாங்கள் அவரிடத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம். அதுக்கு பின்னால் நான் தான் போலீசாருக்கெல்லாம் அறிவித்து அதுக்கு பின்னால் வந்து தேடுதல் ஏற்பாடு நடந்தது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்கள் முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள், அழுகின்றார்கள். அவர்களை போன்று பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகின்றதை போன்று இந்த வார்த்தைகளை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கூறாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாவினால் நாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசிவிடலாம். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். எனவே சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அந்த பெற்றோர்களோடு அந்த சொர்க்கத்திலே குடும்பமாக வாழ வேண்டும் என்று அனைவர்களும் துஆ செய்யுங்கள். இன்னும் 2 பிள்ளைகள் இன்னும் இதுவரையும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளையும் நாங்கள் மிக விரைவாக கண்டுபிடிப்பதற்கு அல்லாஹ்விடத்திலே அனைவர்களும் துஆ செய்யுங்கள். இதனை நீங்கள் அனைவர்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு. இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒரு முடிவு, நாங்கள் அதை மறுக்க முடியாது. எனவே யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அனைவருக்கும் துஆ செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. இந்த நிலையில் மற்றொரு சம்பவத்தை நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். அன்று இரவுதான் இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள் அதே போன்று பல்கலைக்கழகங்கள் எல்லாம் விடுமுறை அறிவித்தது. அந்த நிலையில் ஏனைய மதரசாக்கள் கூட, அரபு கல்லூரிகள் கூட அன்றைய தினம் விடுமுறை அறிவித்து நேற்று மாலையில் தான் சில மாணவர்கள் தமது வீடுகளுக்கு வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கல்லூரியில் ஏற்பட்டுள்ள அந்த அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் ஏற்கனவே அனர்த்தம் ஒன்று ஏற்படாத ஒரு நிலைமை உருவாகும் என்று நினைத்திருந்தும் அவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டதன் நிமித்தம் நாங்கள் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருந்தது. இந்த நிலைமையில் நாங்கள் அந்த விடுமுறை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான ஒரு சம்பவம், துக்ககரமான நிகழ்வு இடம்பெற்றமைக்காக நாங்கள் இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் எங்களுடைய சமூகம் சார்பாகவும் எங்களுடைய மிகவும் ஆழ்ந்த கவலைகளை தெரிவிக்கிறதோடு இதற்காக நாங்கள் மனமுருகி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நாங்களும் அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றோம். அத்தோடு விசேடமாக நாங்கள் இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்ட மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம், சாய்ந்தமருது ஜனாசா நலம்புரி சங்கம், அதே போன்று காரதீவு இளைஞர் அமைப்பினர், அதே போன்று சம்மாந்துறை ஜனாசா நலம்புரி அமைப்பினர், அது மட்டுமல்லாமல் நிந்தவூரை சேர்ந்த பொதுமக்கள், காரதீவை சேர்ந்த இளைஞர்கள், மாளிகைக்காடு இளைஞர்கள் போன்ற ஏராளமானோர், இராணுவத்தினர், போலீசார், விசேட அதிரடிப்படையினர் மட்டுமல்லாமல் விமானப்படையினர் கூட எங்களுக்கு பல வழிகளிலும் கடற்படையினர் கூட உதவி செய்தார்கள். அதே போன்று ஊடகவியலாளர்களும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை நல்கினீர்கள். எல்லோருக்கும் பொதுவாக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விசேடமாக சம்மாந்துறை மக்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விடுக்கின்ற செய்தி, நீங்கள் அல்லாஹ்வுக்காக உண்மை நிலையை பொருந்திக் கொண்டு எங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் கண்ணி விட்டு உங்களிடம் மிகவும் தாழ்மையாக இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் நிச்சயமாக அந்த சம்பவத்துக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிலையில் சம்மாந்துறை மக்களிடம் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.